பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நம்மகிட்டயே ஃப்ரிட்ஜ் இல்லையேன்னு சொல்றவங்களுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. உடனே ரேட் எவ்வளோன்னு கேட்டு பார்த்தாங்க. அவங்க 3000லேருந்து ஸ்டார்ட்ன்னு சொல்லி பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பு, பிசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. ரிப்பேர் எதுவுமே கிடையாது. ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 3000லேருந்து ஸ்டார்ட்ன்னு வேற சொல்லிட்டாங்க. ஹலோ மக்களே, இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற மரக்கடைக்கு தாங்க வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். வெயில் வேறு சும்மா கொளுத்துதுங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே ஏகப்பட்ட பொருள் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நம்மகிட்டயே ஃப்ரிட்ஜ் இல்லையேன்னு சொல்கிறவங்களுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. உடனே ரேட் எவ்வளோன்னு கேட்டு பார்த்தாங்க. அவங்க 3000லேருந்து ஸ்டார்ட்னு சொல்லிட்டாங்க. எனக்கு உடனே சாக்கு. என்னது 3000லேருந்து ஸ்டார்ட்டா? ஒரு வேளை ரிப்பேர் ஆனதாக இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது தான் தெரிஞ்சு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. நானும் உடனே எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னென்ன ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜி, விப்ரோ இந்த மாதிரிலாம் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. என் கூட வந்து இன்னொருத்தர் செக் பண்ணிட்டே இருந்தார். அவர் உடனே ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டே போயிட்டாருங்க. நீங்களே இந்த வீடியோவில் பாருங்களேன், ஃப்ரிட்ஜெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தென் உள்ளே எந்த டேமேஜும் இல்லாமல் புதுசு மாதிரி தாங்க இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இங்கே என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வாரண்டி கிடையாதுங்க. நம்ம திரும்பி வந்து ரிட்டர்ன் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு டைம் வாங்கும்போது நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட்டு எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள், கப்பு கப்பு முக்கியம் பிகளே. அந்த மாதிரி ஜெயிச்ச கப்பெல்லாம் ஒரு வேளை இதெல்லாம் யூஸ்லெஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. நீங்களே பாருங்கள் எத்தனை கப்புக இருக்குன்னு. அதுவும் சூப்பராக வேறு இருக்குது. நீங்களே வீடியோவில் பாருங்களே, எல்லா கப்பும் புதுசு மாதிரியே இருக்குங்க. வீடியோவில் பார்த்து உங்களுக்கே தெரியும், என்னடா அது இத்தனை கப்புக இருக்குன்னு உங்களுக்கே தோணும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒவ்வொருத்தர் நேம் கூட போட்டுருக்கு தெரியுங்களா? அந்த மாதிரி நேம் கூட இல்லைங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. சும்மா நேச்சுக்கு நம்மளே ஒன்று வாங்கிட்டு போய் நான் தான் வின் பண்ணேன்னு சொல்லி கூட சொல்லாமல் போட்டுருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, பிசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. ரிப்பேர் எதுவுமே கிடையாது. ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 3000லேருந்து ஸ்டார்ட்ன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ஒரு லேப்டாப் வாங்கினேன். நான் கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஒரு லேப்டாப் இங்கேயே வாங்கியிருப்பேங்க. எனக்கு காசு மிச்சமாக இருக்கும். நான் போயிட்டு லேப்டாப் எடுத்து செக் பண்ணிலாம் பார்த்து எல்லாமே ஒர்க்கிங்கில் தாங்க இருந்துச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கேமராலாம் ஆன்ல ஆச்சு. நான் போயிட்டு ஏதாச்சும் கம்மி பண்ணிடலாம் கேட்டால், ஏங்க நானே ஆல்ரெடி கம்மியாக தாங்க சொல்கிறேன்னு சொன்னார். உங்களுக்கு சப்போஸ் ஏதோ லேப்டாப் அந்த மாதிரி ஏதாச்சும் கம்மியான ப்ரைஸில் வேணும்னா மறக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ளூட் பிசி கூட இருக்குங்க. நீங்களே பாருங்களேன் வீடியோவில். நீங்கள் ஒரு டைம் வாங்கும்போது எல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்து வாங்கிடுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் எல்லாமே சேஞ்ச் ஆகுங்க. இப்போது இன்றைக்கி லேப்டாப்பு நிறைய இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிசி வச்சுருப்பாங்க, லேப்டாப் இருக்காது. இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்குங்க. புதுசு புதுசாக ஒவ்வொரு புதுசாக இங்கே வந்து இறங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல்ஸு ஜஸ்ட்டு 2000லேருந்து ஸ்டார்ட்டுங்க. நீங்கள் 1000 கூட வச்சு மொபைல் ஒன்று வாங்கிட்டு போயிடலாங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் அவங்களே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஓப்போ A7 2000ன்னு சொன்னாங்க. அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், இந்த பேட்ரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸு, லேடிஸுக்கு செப்பல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 30 ரூபா தாங்க செப்பல்ஸு. எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுவே வந்து மாலில் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அந்த செப்பலோட ரேட்டே 200 500 சொல்லி விற்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 30 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 சொல்லியிருந்தாங்க. ஷூவெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 150 தாங்க. ஷூவெல்லாம் பழைய ஷூன்னு நினைக்காதீங்க, எல்லாமே புதுசு தாங்க. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஸ்டாக்கு வேண்டாம் சொல்லிட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க வந்து ஒரு சட்டன் ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து இவங்க வந்து ஒரு 10 ரூபா லாபம் அந்த மாதிரி பார்த்து இவங்க விற்பாங்க. ஒவ்வொரு அது வந்து சண்டே மட்டும் தான் இங்கே வந்து நடக்கும். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைம் வந்து கம்மியாகும், ஒரு டைம் வந்து ஜாஸ்தியாகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200 தான் எல்லாமே மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம். இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கை கழுவுறதுக்குலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த பழைய பொருள், லைட்டு, இந்த மாதிரி இது ஏகப்பட்ட பொருள் இருக்குங்க. சோலார் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் கிடக்கும். நம்ம வந்து ஏதாச்சும் வேணும்னா அவங்க கிட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு கூட வாங்கிட்டு போயிடலாம். மிக்சி, ஜாரு, குடம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில் கிடைக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரிமோட் காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஜிலாம் வெறும் 10 ரூபா தாங்க. நம்மளாம் அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு 30 ரூபான்னு போட்டிருக்கோம். அப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீல்டு, அப்புறம் மொபைல் பவுச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மிங்க. நம்ம வேணால் பட் நமக்கு வந்து மொபைலுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ் இதெல்லாம் 200 தான். அதுக்கப்புறம் எப்பவும் போல் செப்பல்ஸு, பெல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தாங்க.
இன்னொரு இடத்துல வந்து பிளாக் பெல்ட் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஜஸ்ட்டு 30 ரூபாய் தான் சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கரண்ட்ல யூஸ் பண்ற பொருள், அதுக்கப்புறம் வந்து பாத்திரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு கம்மியா தாங்க இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் இருக்கும். சுத்தி பார்க்கவே 2 ஹவர் 3 ஹவர் ஆகும். உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். ரேடியோ, அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் பாரு, மியூசிக் கிட்டாரிஸ்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இங்க வச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எடுத்து வாங்கி செக் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடியே பாருங்க அந்த அந்த மியூசிக் வாசிக்கிறது, ரேடியோ பெட்டி கிடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பு இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. சவுண்ட் பார்லாம் எல்லாமே 1500 தாங்க வச்சிருந்தாங்க. எல்லாமே ரேட்டு கம்மியா தான் இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் நல்லா ஆகும். நீங்களே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னும் எடுத்து எடுத்து செக் பண்ணிட்டு ரேட் எல்லாம் கேட்டு போகலாம். இங்க பார்த்தீங்கன்னா மிக்ஸி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 தாங்க. நீங்களே பாருங்க வீடியோல பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே தான் இருக்கும். நீங்க பழசெல்லாம் இல்லவே இல்லைங்க. எல்லாமே புதுசு தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸு எப்பவும் போல தாங்க. வெறும் 30 ரூபா அந்த அளவுக்கு தான் செப்பல்ஸு. எல்லாமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேடீஸ் தான் வாங்கி செப்பல் போட்டு போட்டு செக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்களேன் வீடியோல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் எப்பவும் போல இந்த குக்கரு, அப்புறம் வந்து இந்த இட்லி குக்கரு, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. டிஃபனு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல வாங்குறத விட இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் வெறும் 1000லேருந்து மொபைல் ஸ்டார்ட் ஆகுங்க. நீங்கள் வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டு கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கூட போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் தாங்க. சவுண்ட் பாரு, மியூசிக் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேனு, ஸ்டெபிளைசரு, ரேடியோ இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குங்க. எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வாங்காம வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸு ஏகப்பட்ட டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 15, 20, 25 இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் தாங்க விற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லேட்டு, பேடு இந்த மாதிரிலாம் வித்துட்டு இருந்தாங்க. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட இங்கே கம்மியாக தாங்க விற்கிறாங்க. நம்ம பக்கத்து கடையில் ஃபேன்சி கடையில் வாங்கினா கூட அதோட இங்கே ரேட்டு கம்மியாக தாங்க விற்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸு அதே மாதிரி தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய செப்பல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச செப்பலாக நீங்கள் அழகாக வாங்கிட்டு போயிடலாம் ரேட்டு கம்மியாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மண்வெட்டி இந்த இந்த மாதிரி வேலைக்கு போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தானது எல்லாமே வச்சுருக்காங்க. ரேட் எல்லாம் கம்மிங்க. அப்புறம் வாட்சஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா 100, 150 அந்த மாதிரி தான் வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே 200 தாங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே ஷார்ட்ஸ்லேருந்து டிஷர்ட் வரைக்கும் எல்லாம் 200 தான் வித்துட்டு இருந்தாங்க. நம்ம இன்னும் கூட கம்மி பண்ணி பேசி வாங்கலாம். இந்த பெல்ட் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 20 ரூபி தாங்க இந்த பெல்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு இதெல்லாம் அமேசானில் கூட ஒரு 50 ரூபா போட்டு சேல் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தாங்க. ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் சைஸ்ல சீப் இருந்துச்சு. வெறும் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல மொபைலு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொரு மொபைல் நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் ரேட்டில் விற்பாங்க. ஒவ்வொரு மொபைல்ஸ்லும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேட்டு கேட்டு கூட நீங்கள் நல்ல மொபைலாக கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஸ்பீக்கரு, சவுண்ட் பாரு, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்காக செக் பண்ண சொன்னார். அதே மாதிரி செக் பண்ணி காமிச்சாங்க. சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக கேட்டுச்சுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சோனி ஸ்பீக்கரு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரேடியோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணி எல்லாம் ஓகேன்ற பட்சத்தில் அவங்களும் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் கூடவே நின்றுட்டு அவங்க வாங்கினா இல்லையா செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க விளையாடுவாங்களே டாய்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஷூவெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 200 தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஃபேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு, சோலார் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி, அப்புறம் டூல் பாக்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் கிடக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் இருக்கா, உங்களுக்கு எதாவது தேவைப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுது இல்லையான்னு நல்லா அவங்ககிட்டே கொடுத்து செக் பண்ணிட்டு கூட நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இப்போ என் கூட இருக்கும்போது ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பல்ப்ஸு லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது வந்து ஒருத்தர் இங்கே பாருங்க, நீங்களே வீடியோவில் பாருங்களேன், ஒருத்தர் கொடுத்து செக் பண்ணுறாரு. அதே மாதிரி எரியுதா இல்லையான்னு செக் பண்ணுறாரு. அதே மாதிரி எரியுது பாருங்க.
நீங்களே பார்த்தீங்களா எரியுதா, அவர் எரியுதுன்னு சொன்னோடனே அவர் அமௌண்ட் கொடுத்து அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பல்ப், இதெல்லாம் அமேசானில் பார்த்துருப்பேன் அந்த பல்புகள்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் விற்கிறாங்க. நம்ம கொஞ்சம் கூட வேற பேசி கூட இன்னும் கொஞ்சம் அவங்க சொல்கிற ரேட்டோட கம்மியான ரேட்டில் கூட வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் கிச்சன் ஐட்டம், அந்த மாதிரி சைக்கிள், அந்த மாதிரிலாம் நிறைய பொருள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பட்ஸு, ஏர்பட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பொருள் விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடிகாரம், சூட்கேஸு, அதுமாதிரி பாத்திரம், பெல்ட்டு, அப்புறம் அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 100, 150 இந்த மாதிரி தான் விற்றுட்டு இருந்தாங்க. டிஷர்ட்ஸ் எல்லாமே நம்ம இவங்ககிட்ட இன்னும் 4-5 கூட வாங்கி கூட இன்னும் ரேட்டு கூட கம்மியாக கூட கொடுக்கலாம், அவங்க சரின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வெட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டூல்ஸு, ஸ்பேனர், இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. மிச்ச பொருள் ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்குது, மற்ற பொருளுக்கு என்ன பேரும் கூட தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜரு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு தாங்க வித்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போல் அந்த சவுண்டு, டிவிக்கு வைக்கிற ஸ்பீக்கரு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு போடுவாங்களா சீட் கவரு, அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து லேடிஸ் பேகு, இந்த மாதிரிலாம் நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டி கவர் கூட வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாம் ரேட்டெல்லாம் கம்மி. அதேமாதிரி செப்பல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு அவங்களுக்கு பிடிச்ச செப்பலாக பார்த்து தேடி எடுத்தாங்க. நீங்களே பாருங்களேன் எத்தனை கூட்டம்னு பாருங்கள் நீங்களே. அடுத்து அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் தாங்க, இங்கே ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்டெபிளைசரு, ரேடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு சிஸ்டம், ஏகப்பட்ட இது இருக்கும். மிக்சி, ஸ்பேனு, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 100 ரூபா, 150 அதெல்லாம் கொடுத்து கூட நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பல்பு, லைட்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் அந்த பல்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பல்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசானில் நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மிங்க. நம்ம வந்து இதில் வாங்குறத விட இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரு, அப்புறம் ஸ்டவ்வு, மிக்சி, ஜாரு, இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. அதுக்கப்புறம் வாட்செல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்சஸ் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வாட்ச் எடுத்துகிட்டு போயிடுங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓல்டு, நியூ, ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட்டான வாட்சஸ் இங்கே வச்சுருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.